2 பேருக்கு செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டு, ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஒரு மீடியமான தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு, அது கூட 8லேருந்து 10 ஊற வச்ச முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட. இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். தண்ணி ஆட் பண்ணாமல் இதை மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கிறணுங்க. இதை வதக்கி அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா பச்சையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சையை தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டர் இருந்தால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயவும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். தாளிப்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இதை வந்து ஆரம்பத்திலே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்போ வந்து சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே போட்டுனா கொஞ்சம் கருகிரும், அதனால தான் நான் வந்து அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை போட்டேன். இதில் வந்து தண்ணின்னு பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி கழுவி ஊற்றுற தண்ணி தான், வேறு எந்த தண்ணியும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதிலே தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும். என்கிட்ட வந்து அன்றைக்கி பூண்டு இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அரை ஸ்பூன் இஞ்சி போட்டுட்டு அரை ஸ்பூன் வந்து பூண்டு பொடி இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதை அப்படியே மெல்லமாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே வந்து எப்படி வந்து ஹெல்த்தியாக பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்றது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பச்சையாக அரைச்சி தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா சுருள வதக்கணும். இதே தான் வந்து நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம வந்து பச்சையாக அரைச்சி போட்டதுனால நல்லா இதை வந்து வேகிற அளவுக்கு வச்சுக்கிறணும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் அரோமா வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல அரோமா வீடு ஃபுல்லாக வந்தது. கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஃப்ரெஷ்ஷான பன்னீர், இதை வந்து டைரெக்டாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அன்சால்ட்டட் தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆயிலில் வந்து இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டைரெக்டாக நான் வந்து அன்றைக்கி வந்து ஆட் பண்ணிட்டேன்னா இதை வந்து நல்லா திருப்பி வந்து கொஞ்சம் நல்லா சுள்ள அந்த பச்சை வாசலாம் போனதுக்கு பிறகு தான் நான் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணேங்க. இது கூட வந்து நீங்கள் பட்டாணி இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட சேர்த்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் வந்து அன்றைக்கி வெறுமனே வந்து பன்னீர் மட்டும் போட்டு தான் பண்ணேன். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி மேலாக போட்டுக்கிட்டேன். நல்ல அரோமா நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மெயின் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருந்தோன்னா, வீட்டில் வந்து கோதுமையில் பண்ணின சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி தான் நான் வாங்கியிருந்தேன். இதை எடுத்து அப்படியே வந்து தோசை தவாவில் வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டரை அதில் லைட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த சப்பாத்தியை போட்டு முன்னாடி பின்னாடியெலாம் அப்ளை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. பரோட்டா வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் கோதுமையில் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த பரோட்டா மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. மைதா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ண வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாகவே ரோஸ்ட் ஆகிருந்துச்சு. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த கிரேவி இறக்க போகிறப்ப பட்டர் அந்த சூட்லேயே வந்து மேலாக போட்டு விட்டோம் அப்படின்னா அதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, காட்ட முடியலை. அந்த பன்னீரை வந்து பட்டரை வந்து மேலே போட்டு அந்த ஹீட்டில் வந்து அப்படியே அது வந்து மெல்ட் ஆகும். அதை காட்டலை நான், சாரி. மற்றபடி வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெசிபிஸ் வந்து அப்டேட் வேணும் அப்படின்றவங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.